ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு குட் மார்னிங். பாருங்கள், இப்படி தான் நான் செஞ்சுருக்கேன். தக்காளி தொக்கு நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஏன் எண்ணெய் நிறைய ஊற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் எந்த பொருளுமும் கெட்டு போகாது. அதாவது நாளைக்கு வரைக்கும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் இது தாங்காது. பட் நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் வச்சுருந்தாக்கா நல்லாயிருக்கும். ஏன்னா நாளைக்கு நைட்டு எதுனா ஒரு தோசையோ இல்லை இட்லியோ நம்ம சாப்பிட்ணும் போது இதை தொட்டுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால தான் நான் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ஊற்றிருக்கேன், கொஞ்சமாச்சும் தாங்கும் அப்படின்றதுனால. ஸோ இதை அப்படியே ஓர கட்டிடுவோம். இதுதான் சமையல். தக்காளி தொக்கு சாதம் வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டீ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி இதுதான் சமையல். இன்றைக்கி தொட்டுக்கு அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா இதை காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இது கடலூருக்கு போனேன் நேற்று. எங்கள் தம்பி கடலூரில் தான் போயிட்டு முடி கட்டினதுக்காக போனேன். மலைக்கு போய் அமுச்சுக்கிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், இந்த வத்தல் 25 ரூபா, இந்த வத்தல் 25 ரூபா, இதுவும் 25 ரூபா. அதுக்கப்புறம் பன் பாக்கெட்டு 20 ரூபா. இதுலேயே இன்னும் 2 வாங்கினேன். இதில் 2 வாங்கினேன், ஒன்று எங்கள் அண்ணன் சாப்பிட்டுட்டான். அதனால் இந்த வத்தல் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, இது வாங்கினேன். அதுக்கப்புறம் பால் பொங்கக்கூடாதுன்னு நினச்சேன், பொங்கிடுச்சு. நைட்டு தாங்க நல்லா சுத்தம் பண்ணேன். ஸோ நைட்டு வரும்போது இதை நம்ம கழுவணும். ஓகே, பார்த்திங்கன்னா இது 2 பாக்கெட் வாங்கினேன். மொத்தம் 6 பாக்கெட்டு வாங்கினேன். ஓகேவா? 6 பாக்கெட்டு வாங்கினேன். ஸோ 6 பாக்கெட்டு வாங்கினேன். இதில் 2 பாக்கெட் வாங்கினேன். இதில் ஒன்று 3, இது ஒன்று 4, இது ஒன்று 5, இதில் இன்னொன்று வாங்கினேன். 6 பாக்கெட்டு. இதில் 6 பாக்கெட்டு வாங்கினேன். அப்புறம் பன்னு 1 பாக்கெட்டு வாங்கினேன். அதாவது எங்கள் அண்ணன் இதில் ஒரு பாக்கெட் சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடும் போது இதில் ஒன்று சாப்பிட்டாச்சு. சும்மா வாய்க்கு ருசியாக இருக்கிறதுனால இன்னொரு எக்ஸ்ட்ராவும் சாப்பிட்டாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி தக்காளி சாதத்துக்கு இதுதான் சைடிஷ்ஷு. ஸோ அதனால் இது இன்றைக்கி எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன். கலராக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நான் போட்டு தரேன். இதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு